ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகை சான்வி மேக்னா இவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு நடிகை. ஸோ ஒரு வீடியோ பார்த்தேன் இவங்களை பற்றி. அந்த பவர் பஃப் கேர்ள்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, 90s கிட்ஸுக்கு தெரியும். 3 கேர்ள்ஸை ப்ரிப்பேர் பண்ணுற அந்த மெத்தட். ஸோ அளவான முன்னழகு, அந்த சைஸான இடையழகு, சூப்பரான முக அழகு, அப்புறம் பேக் இன்னும் கொஞ்சம் தூக்கல் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டு ஒரு பிஞ்சு போட்டு ஒரு கலவையாக ஒரு ப்ராடக்ட் உருவாக்குவாங்க. அதுதான் நம்ம சான்வி அப்படின்ற மாதிரியான ஒரு வீடியோ பார்த்தேன். செம்ம ஆப்டாக இருந்துச்சு. ஏன் இவங்க ரீசெண்டாக இவ்வளோ ட்ரெண்டிங்கில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய ரீசெண்டான படம் குடும்பஸ்தன் 2025 லாஸ்ட் இயர் இவங்க நடித்த படம் நல்ல ஹிட் அடிச்சது. ஸோ அதுக்கப்புறம் யார் இந்த நடிகை அப்படின்னு சொல்லி பார்க்க ஆரம்பித்தா, அதுக்கு முன்னாடியே இவங்க 4-5 படம் நடிச்சிருக்கிறாங்க. ஸோ தெலுங்கு படம் 2-3 தெலுங்கு படம், அப்புறம் ஒரு தமிழ் படமும் நடிச்சிருக்கிறாங்க. இது பெருசாக யாருக்குமே தெரியல. ஸோ அதுக்கப்புறம் புஷ்ப விமாகனம் அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட் ஹீரோயின் ரோலும் பண்ணியிருக்கிறாங்க. அப்போல்லாம் பெருசாக தெரியல. குடும்பஸ்தன் படம் இவங்களை டாப்புக்கு தூக்கி விட்டுச்சு. ஸோ இந்த வைப் அப்படியே கண்டினியூ பண்ணோம், இந்த ஸ்ட்ரீக்கை கண்டினியூ பண்ணோம் அப்படின்றதுக்காக நடிகை பெருமளவில் தன்னுடைய கவர்ச்சியை கட்டவிழ்த்து விட்டுருக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு குடும்பஸ்தனுக்கு அப்புறம் பெருசாக படம் எதுவும் புக் ஆகலை. ஆனால் நல்ல பேர் இருக்குது, மூஞ்சி நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்ட்ரீக்கை விட்டுறக்கூடாதுன்றதுக்காக நடிகை கவர்ச்சியில் குதிச்சிருக்கிறாங்க. இந்த க்ராப் டாப்பை பாருங்கள், செம்மையாக இருக்குது, ஒழுக அப்படி இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு இடையழகு, ரொம்ப க்யூட்டான தொப்புள் அழகு நடிகை சான்வி மேக்னாக்கு. 29 வயசு ஆகுது. ஹைதராபாத்தை சேர்ந்த நடிகை, தெலுங்கு நடிகை தான். பட் ஸ்டில் இவங்களுடைய அந்த கவர்ச்சி ரொம்ப அதிகமாகவும் காட்டல. சில நடிகைகள்லாம் பிக்னி போட்டு ஓப்பனாக மொத்தமாக காட்டிடுவாங்க, அப்படியும் காட்டல. ஸோ இழுத்து போத்திக்கிட்டு நான் குடும்ப பாங்காக நடிப்பேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியும் இல்லாமல், அளவான ஒரு கவர்ச்சி, அளவான இடையழகு. ஒரு க்ராப் டாப்பை போட்டுக்கிட்டு அந்த இடு அழகை அந்த நானூறு ரவுடிதா படத்தில் வரமே, அடடடா அவன் ஷேப்பை பாருடா அப்படின்ற மாதிரி தான் இடையழகு இருக்குது. முன்னழகு செதுக்கி வச்ச மாதிரி கவர்ச்சிகரமாக இருக்குது. ஸோ அந்த கவர்ச்சியை கணக்கச்சிதமாக பயன்படுத்திக்கிட்டு அவங்களுடைய அடுத்த மூவி சான்ஸ்க்காக அவங்களுடைய கவர்ச்சியை ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அவங்க மெயின்டைன் பண்ணுற விதத்துலேயே நல்லா தெரியுது. இந்த டுக் டுக் படத்துலேயும் ஒரு கவர்ச்சி டான்ஸ் ஆடியிருப்பாங்க. ஸோ அது இந்த படம் தான் நினைக்கிறேன். ஸோ பயங்கரமான ஒரு கவர்ச்சியான ஒரு ஆட்டம், முன்னழகு குலுங்க இடையழகு தெறிக்க விடக்கூடிய வகையில் அவங்களுடைய கவர்ச்சி இருந்துச்சு. ஸோ நீங்கள் நடிகை சான்வி மேகனாவுடைய இந்த நடிகை முதல்ல உங்களுக்கு தெரியுமா? அப்படி தெரியலன்னு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் ஸ்டோரிஸ் எல்லாம் சூப்பராக போடுவாங்க. நல்லா எடிட் பண்ணாமே தெறிக்க விடக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ முக அமைப்புமே ரொம்ப கலையான ஒரு நடிகை. ஸோ அதுதான் ஹைலைட்டு. ஸோ நிறைய கலையான நடிகைகளுக்கு அழகான அமைப்பு இருக்கிறதில்ல. ஸோ இந்த நடிகைக்கு எல்லாமே அமைஞ்சு வந்திருக்கு. கூடிய சீக்கிரம் பெரிய நடிகையாக வருவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. டாக் ஆஃப் த டவுனாக மாறி இருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம இவங்களை பற்றி ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்றதுக்காக போட்டிருக்கோம். ஸோ இந்த நடிகையை பற்றி, இவங்களுடைய அளவான அழகான அந்த க்ராப் டாப்பில் காட்டக்கூடிய இந்த இடையழகை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ், இந்த நடிகையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா அதில் ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது உள்ளே போனீங்கன்னா 2.0 பழைய சேனல் இருக்குல்லையே, அதோட வீடியோஸ் எல்லாமே நம்ம இதில் தான் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க த்ரிஷா மாமி, ஜோதிகா, ரம்யா ஆண்டி அப்படின்னு சொல்லி பல நடிகைகளுடைய ஃபேண்டசி ஸ்டோரிஸ் எல்லாமே இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்து பார்த்து தெரிக்க விடுங்க. இப்போ கரண்ட்டாக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறது நயன்தாரா அம்மோ டீச்சர் அப்படின்ற ரோலில் நயன்தாராவை வச்சு கதை போயிட்டுருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், தெரிக்க விடுங்க.